இந்த இந்த பிரஸ் மீட்டிங்கில் இத்தனை பேர் வரக்குள்ள பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்தை இன்னைக்கு ப்ரமோஷன் பண்றது என்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பல ப்ரமோஷனுக்கு பல பேர் வர்றதே கிடையாது. என்ன காரணம்னா எமோஷன் இருந்தா தானே ப்ரமோஷனை பத்தி திங்கிங் இருக்கும். எவனோ எடுக்கிறான், எவனோ வட்டிக்கு வாங்குறான், எவனோ கஷ்டப்படுறான், எவனோ கட்ட வீட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றான். எவன் வாழ்ந்தா நமக்கு என்ன, எவன் செத்தா நமக்கு என்ன, அப்படி வாடுறது தான் இந்த நாடு. எனக்கு மகிடெல்லாம் வேணாம், எனக்கெல்லாம் யாரு முடி சுட்ட வேணாம், என் முடி எனக்கு போதும். இது தள்ள முடி, இது வணங்கா முடி. இது இல்லாம பல பேர் எங்கெங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கெங்க போய் டாக்டர் போய் நட்டுட்டு வரலாமான்னு பாக்குறான். வெங்கட் பிரபு ஒண்ணு சொல்லல, இல்ல டிஆர் ரொம்ப ஸ்பீடா கோவமா பேசுவேன், காமெடியாவும் பேசுவேன். என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும், புரிஞ்சுக்கணும். நீ எப்படி நீ போன் பட்டு என் பையன் போய் சொல்லிட போற, அப்பா இப்படி எல்லாம் பேசினாருன்னு. ஒரு பக்கம் நீ பேசிடுவ, இன்னொரு பக்கம் இந்த கிருஷ்ணா என்ன வேணா சொல்லு. என்ன நான் பார்த்து பிறந்தவன சிம்பு, சிம்பு பார்த்து நான் பிறக்கல. அமர வச்சுதான் நீ பிறந்த, ஒன்ன வச்சு அமர் பிறக்கல. பி கேர்ஃபுல். எம்எஸ் விஸ்வநாதன் மீறி இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் வர முடியும்னு சொன்னீங்களா, சொல்லுவீங்களா? நான் வெங்கட் பிரபு இருக்கிறதா சொல்றவங்க கிடையாது. இசைஞானி கிட்ட வச்சு மியூசிக் வச்சுட்டு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கிட்ட வாழ்ந்தவங்க கிடையாது. தெரியுதா? உண்மையா பேசுறேன். டி ராஜேந்திர இருக்கிற தில்லு வந்து விடு சொல்லு. எதிர்த்து எவனா பேசினா எகிரிடும் பல்லு, அந்த அளவு விடுவேன் வில்லு. துணிச்சா இருந்தா வந்து நில்லு. ஏண்டா கோடி கோடியா கொள்ளடிச்சவனோட கம்பெனிலாம் விஜய் வச்சு படம் எடுத்த ஏன்டா ரைடு விடுத? எவனா கேட்டு யோசிச்சிருப்பீங்களா? நான் கேட்டேன், நான் கேள்வி கேட்டேன். புலி படம் ரிலீஸ் ஆகாது எங்க யாருமே போக கூடாதுன்னு நானும் ஆளுங்கட்சியில இருந்து சொன்னாங்கடா. பச்சையா இங்க சொல்றையா சொல்றது. எந்த அம்மா இருந்தா என்ன, சின்னம்மா வல்ல சிஎம்மா நோவன்னு போனையா ரைடியா ப்ரொடியூசர் இல்லையா? காலையிலுக்குள்ள படம் ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் ஆச்சா இல்லையா சொல்ல சொல்லு. இல்லன்னு சொல்ல சொல்லு. பிடி செலகுமார தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மாவீரனை கட்டியா முதலமைச்சரா அம்மா சின்னம்மா அந்த சாம்ராஜ்யம் புலி ரிலீஸ் பண்ணும். காலையில ரிலீஸ் பண்ணும் பண்ணையா பண்ணிட்டு வந்தேன். எனக்கு யாரும் எந்த கிரெடிட் கூட, நான் விஜய்கிட்ட காட்சிட்லாம் வந்து கேட்டு வந்துட மாட்டேயா. தம்பி செல்லகுமார் நல்லா தெரிஞ்சுக்க. ஸ்டேட் கவர்மெண்ட் 15% ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் 15%, 30% தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. ஆந்திராவில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் என்றாலும் சரி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கும், மாண்புமிகு சந்திரபாபு நாயுடுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி மட்டும் வசூலிக்கப்படுகிறது. ஸ்டேட் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி விட்டுட்டாங்க. வெறும் 18% தான் ஆந்திராவில். அப்படி ஆந்திராவில் மட்டும் 18% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் ஏன் 30% ஜிஎஸ்டி? அம்மா புரட்சி தலைவரோட ஆட்சியிலே தமிழ் திரைப்படத்தை வாழ வைத்த அந்த அம்மாவின் பெயரை சொல்லிக் கொண்டு நடத்தக்கூடிய இந்த ஆட்சியிலே ஏன் ஜிஎஸ்டி 30% வசூலிக்க வேண்டும்? அதை தவிர மாநில அரசின் இன்னொரு வரி, அதை இன்னும் தியேட்டர்காரர்கள் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வேண்டாம் என்று ஓரலாக சொன்னாலும் வாய்மொழியாக சொன்னாலும் இன்னும் ஏன் ஜிஓ பாஸ் செய்யவில்லை? இதை ஏன் தயாரிப்பாளர் சங்கம் கேட்கவில்லை? சின்ன படம் எப்படி வாடும், எப்படி செத்துக்கிட்டு சினிமா? ஆந்திராவில் மாநில அரசின் ஜிஎஸ்டி விட்டு கொடுத்துட்டாங்க, கேரளாவில் விட்டு கொடுத்துட்டாங்க, பெங்காலில் விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் விட்டு தர மாட்டீர்களா? சினிமாவை வாழ வைக்க மாட்டீர்களா? என்னோட கேள்வி. யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, யாரு ஜிஎஸ்டி எடுத்து போராடுறாங்களோ இல்லையோ, நான் போராடுவேன், நான் குரல் கொடுப்பேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், எந்த படம் எப்ப ஓடுன்னு எவனுக்கும் தெரியாது. சின்ன படம் பெரிய படமாகுமா, பெரிய படம் பப்படமாகுமா, யாருக்குமே தெரியாது. இவங்க நினைச்ச பெரிய படம் பப்படம் இருக்கு, சின்ன படங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா சின்ன படத்துல யாரோ டிஜிட்டல் இன்னைக்கு சினிமா வந்து கண்டபடி இந்த மாதிரி 10 சினிமாலாம் வந்து சினிமா உருப்படாது. குப்பை குப்பை குப்பையா எடுத்தா நாடு தாங்காது. அதுக்கு முயற்சி வேணும், முயற்சி முழுமையா வேணும். இந்த மாதிரி உண்மையிலே விதார்த்தை போன்ற, நம்ம கிருஷ்ணா போன்ற, நம்ம ராகுல் போன்ற, இன்னைக்கு தன்ஷிகால கூட இந்த படத்துக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்க அந்த பொண்ணு, அதுவா இருக்கட்டும், நம்ம வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், விடியல் சின்ன படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஆனா எல்லாரும் ஈகோ, தனித்தனியா நிறுத்தி என்ன சாதிச்சிருவீங்க? தனித்தனியா போய் என்ன சாதிப்பீங்க?
நல்ல கதை இருந்தா கவன்ல போய் ஒரு ஹீரோட்ட சொல்லியிருக்கான், கதை சொல்லியிருக்காரு டைரக்டர், டிஆர் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதை என்னால் நடிக்க முடியாது, மாத்தணும். ஹீரோவை மாத்திட்டான் அந்த டைரக்டர், அவன் தான் பெரிய டைரக்டர். அந்த ஹீரோ நடிச்சு தனியா நடிக்கிற படம் தனியா நடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். மயிலாடுதுறை புஷ்கராவில் மகா புஷ்கரம் மயிலாடுதுறையில பேர் போய் நான் குளிச்சேன். குளிச்சேன் மயிலாடுதுறையில, அந்த போட்டோ பார்க்க முடியாது. ஆனா தேசத்துடைய தியாகி, தியாக செம்மல் தீபா மாதவன் குதிச்சது போடுவாங்க போட்டா. கேட்டா அது கவர்ச்சி. இதுக்காக நான் என்ன கவர்ச்சியாக மாற முடியும்? இன்னொன்னு உடனே எடப்பாடி முதல்வர் எடப்பாடி குளிச்சார், அதை போட்டாங்க போட்டா அது வளர்ச்சி. அதுல உண்டு எழுச்சி, அதுல உண்டு மகிழ்ச்சி. ஆனா டிஆர் எல்லாம் போட்டா வந்துடும் தளர்ச்சி. கொஞ்சம் மீடியாவுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து நான் ஒருதலை ராகம் காலத்திலேருந்து பார்க்குறேன். நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலைஞனா எழுந்து நிற்கிறதுக்கு காரணம், என்னோட மகன் வரைக்கும் எழுந்து நிற்கிறதுக்கு காரணம், மீடியா என்பது ஒரு பவர்ஃபுல்லான சக்தி. உங்க சக்தி உங்களுக்கே தெரியாம நீங்க ஆயிட்டீங்களோ அப்படின்னு இன்னைக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. அதனால ஒரு மேடைக்கு வந்து அப்படியே வந்து மேடை பிடிச்சி இந்த படம் வெள்ளி விழா ஓடும். அட பாருங்களா, ஏன்டா போய் சொல்றீங்க? எங்கடா வெள்ளி விழா ஓடும்? 25 ஷோவே ஓடுறதுல ஏன்டா போய் சொல்றீங்க? வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை ஷோ ஓடுதா இருக்குதான்னு எவனுக்குமே தெரியல. கியூப் ஆஃப் பண்ணிடுறான். ஏன்டா போய் சொல்றீங்க? மேக்கப் பிடிச்சி அவன் போய் சொல்றான்னு அவனுக்கும் தெரியும். கீழே உட்கார்ந்துருக்கீங்க நண்பர்கள் மீடியாவில் இருக்கிறவங்களும் தெரியும். இன்னொன்று, நான் இவ்வளவு விஷயம் நான் ஏன்டா இவ்வளவு பேசுறேன்னு மீரா கதிரவன் நினைக்கிறேன். ஏதாவது பரபரப்பா பேசலன்னா, ஏதாவது 4 விஷயம் பரபரப்பா இருந்தா மட்டும்தான் ஏதாவது இது பப்ளிசிட்டியா இந்த படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசினேன். என்ன நீ விளையாட்டா நினைக்கிறாத.